வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ளது ஒரு லாங் ஒரு டியூப் மாதிரி. கெட்டது, டாக்ஸின் எல்லாமே இது வழியாக போக ஆரம்பித்து ரத்தத்தில் கலக்கும். இது சில வியாதிகள்னாலேயும் வரலாம். ஐபிடி. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னன்னா, லீக்கி கட் ஆர் லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? லீக்குனா லீக் ஆகிறது, கசியிறுதல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். கட் அப்படின்னா குடல், பெருங்குடல் சம்மந்தமாக உள்ளது. இப்போ நம்ம குடல், நம்ம வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் உள்ளது ஒரு லாங் ஒரு டியூப் மாதிரி. அந்த டியூப் எப்படி இருக்குன்னா, ஒரு மெஷ்ஷை இன்டர் ஓவன்பாங்க. அதாவது நல்லா ஒரு டைட்டாக ஒரு மெஷ் மாதிரி ஒரு இது டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இது. இப்போ இது லூஸ் ஆகும் பொழுது இது மூலமாக லீக் ஆகலாம். அதுதான் லீக்கி கட் அப்படிங்கிறது. இது ஒரு டயக்னோசிஸ் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் இதை ஒரு 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 ஹைப்போதெட்டிக்கல் ப்ராசஸ் அதில் இருக்குது. பட் அது ஹைப்போதெட்டிக்கல் அப்படிம்பாங்க. இது வச்சுக்கலாம். சரி, இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம குடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? சாப்பாடு, பாக்டீரியா எல்லாம் ஒரு கெட்டது, நல்லது, கெட்டது எல்லாம் அங்கே இருக்கும். அது இந்த செல்லு மூலமாக வெளியே லீக் ஆகிறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற இதுதான், அதான் நியூட்ரியன்ஸ். நம்ம சாப்பிட்டு அதுலேருந்து வர்ற டைஜஷனால் கிடைக்கக்கூடிய சத்து, இதுதான் அந்த கட் அந்த இது வழியாக போய் நம்ம ரத்தத்தில் கலக்கணும். பட் இப்போது பாக்டீரியா, கெட்டது, டாக்ஸின் எல்லாமே இது வழியாக போக ஆரம்பித்து ரத்தத்தில் கலக்கும். அப்போ அதனால் என்னாகும்? பாடியில் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கலாம். அதனால் வெளியேயும் வயிறில் பிரச்சனையை தவிர உடல் முழுதுமே அது ஒரு பிரச்சனையாக காமிக்கலாம். இது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும்? எப்போதும் எல்லோரும் சொல்கிற மாதிரி வயிறு உப்பசமாக இருக்குது, எனக்கு எப்போவுமே ஒரு மலச்சிக்கல் இருக்குது, இல்லை மோஷன் ரொம்ப லூஸ் மோஷன் போகுது, இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்குது, எனக்கு அதனால் சம் ஸ்கின் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இதனால் ஜாயிண்ட்லலாம் வலி வருது, இதெல்லாம் ஒரு கலெக்டிவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புரிகிற மாதிரி சொன்னால் ஐபிஎஸ் மாதிரி. ஐபிஎஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நிறைய வயிற்றில் பிரச்சனைகள் சொல்லுவாங்க, ஆனால் வெயிட் குறையாது, ஆள் நல்லா இருப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வயிற்றில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா ஒரு சாப்பாடு ரொம்ப சென்சிட்டிவாக, ஃபுட் சென்சிட்டிவிட்டிம்பாங்க. இப்போ க்ளூட்டன் அப்படிங்கிறது நம்ம அந்த அது இந்த கோதுமை அதெல்லாம் சொல்லும்போது அது சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் இந்த கேட்டகரியில் வருது. சரி, ஓகே. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதில் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெரிய எதுவும் ரொம்ப இதாக கிடையாது. சொன்ன மாதிரி பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணுறது, கேள்வி கேட்குறது, சில இன்வெஸ்டிகேஷன், எண்டோஸ்கோப்பி, பயாப்சி, இது சில வியாதிகள்னாலேயும் வரலாம். ஐபிடி, கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இல்லை சிபோ இன்ஃபெக்ஷன், இதனாலையும் வரலாம். ஸோ இது அப்போ என்ன தான் பண்ணணும்? இது எதெல்லாம் அக்ரவேட் பண்ணணும், இதை மோசமாக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சொல்கிறது ப்ராசஸ்டு ஃபுட். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி நம்ம இயற்கையாக சமைக்காமல் ஒரு ப்ராசஸ்டு ஃபுட் அப்படிங்கிற மாதிரி அது சாப்பிட்டா இதுமாதிரி வரலாம். இல்லை ஆல்கஹால்னால் வரலாம், இல்லை சில மாத்திரைங்கனால் வரலாம், வியாதிகள்னால் வரலாம். ஸோ இது எப்படி இருந்தாலும் நமக்கு அதில் குட் பாக்டீரியா, பேட் பாக்டீரியா அது மாறும் பொழுதும் வரலாம். ஃபைபர், நார்ச்சத்து கம்மியாக இருக்கிறனாலையும் வரலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக இது வர்ற ப்ராப்ளத்தை இது ஜாஸ்தி பண்ணும். சரி, ஓகே. அப்போ இதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு எண்டோஸ்கோப்பி, கோலோனோஸ்கோப்பி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, சரி, ஓகே, உங்களுக்கு இது இருக்கலாம்னு சொல்லும்போது அப்போ டயட்டு தான் இதில் ஃபஸ்ட்டு. சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு. இப்போ என்னது? ஹோல் கிரெயின் எடுப்பாங்க. அதாவது எல்லாமே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா முழுமையாக இப்போ ஜூஸாக குடிக்காமல் பழங்களாக சாப்பிட்லாம். காய்கறிகளும் அதே மாதிரி சமைச்சு நல்லா சாப்பிட்லாம். அது மாதிரி தானியங்கள், முழு தானியங்களாக நல்லா வேக வச்சு சாப்பிட்றது. ஸோ ஸ்டீம் குக்ட் ஹோல் ஃபுட் அப்படிம்பாங்க. அதை மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஒரு இது. இல்லை சில இதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி, சீலியாக் டிசீஸ் சொல்கிறதுல க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த கோதுமை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர், ரொம்ப கார்போஹைட்ரேட், சுகரி ஐட்டங்களை கட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹாலை கட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு அடுத்தது ப்ரோபயோட்டிக்கை நல்ல பாக்டீரியா வளர்த்து வைங்க. இதுதான் தான் நம்ம சொல்கிறது. ஸோ லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு கசிவு, அதாவது கெட்டது குடலுக்குள்ளே இதாக இருக்கணும், அது இல்லாமல் கசிஞ்சு ரத்தத்துள்ள கலக்கிறது. இது பெரிய பிரச்சனைகள் கொடுக்காட்டாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம். இல்லை இது அப்பப்போ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுக்கும் நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க. வணக்கம்.